ஹலோ காய்ஸ், ஒரு ஹை குவாலிட்டி லோ பட்ஜெட் வீடை பார்த்துன்னு இருக்கிறீங்களா? 1 BHK, அதுவும் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சதீஷ் சார், என்ன சார் சும்மா ஹை குவாலிட்டின்றீங்க? என்ன சார் ஹை குவாலிட்டி? அப்படி தானே? தோ வரேன். ஹை குவாலிட்டின்னா தெரியுங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா போச்சு. இதோ சொல்கிறேன். செங்கல்ல கட்டுற வீடு, சிமெண்ட்டுகள் இல்லை, செங்கல்ல கட்டுற வீடு. கட்டுமான பணிக்கு தனி சிமெண்ட்டு, ரூப்புக்கு காங்கிரீட்டுக்கு தனி சிமெண்ட். ஹை குவாலிட்டி ஏஷியன் பெயிண்ட்லேயே ஹை குவாலிட்டி பெயிண்ட், ப்ரீமியம் பெயிண்ட்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கேட்டு, ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கு, ஃபுல் கபோர்டு ஒர்க்கு, கபோர்ட் ப்ளஸ் மாடுலர் கிச்சன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கு டைல்ஸ்லேருந்து மேலே வந்து டெரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பெயிண்ட்லேருந்து ஃபுல்லாக லைட்டு, ஃபேனு எல்லாமே, கேஜி டைல்ஸு, பேரிவர் ஃபிட்டிங்ஸு, சம்திங் சொல்லினே போவாங்க. என்னோட வீடு ஹை குவாலிட்டி தான். இந்த மாதிரி வீடு 1 BHK, அதுவும் படிகுண்டோட மேலே படிகுண்டோட சேர்த்து உங்களுக்கு 26 லட்சம் சொல்லி 25 லட்சத்துக்கு ஃபைனல் தரேன். நான் சொன்ன எல்லா குவாலிட்டியும் நேரில் வந்து உண்மையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா? ஃபஸ்ட் கிளாஸாக என்னோட வீடு, அதாவது ஒரு பில்டர் இல்லைங்க. நான் வந்து என் வீட்டை நான் எப்படி கட்டுவேன், நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல தான் கட்டுவேன், ஓகேங்களா? இந்த உப்பு தண்ணி இடங்கள்லாம் கட்ட மாட்டேன். ப்ளஸ் நான் வீட்டை நான் எப்படி பார்த்து கட்டுவேனோ அந்த மாதிரி தான் என் கஸ்டமருக்கும் நான் பார்த்து கட்டுவேன், ஓகேங்களா? நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது நான் கட்டின வீடு ஒரு 4 வீடு இருக்குன்னும் போது அந்த வீடு எனக்கு மைண்டில் வரக்கூடாது, ஐயோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்றது. அதுதான் என்னோடய பாலிசி. ஸோ உங்களுக்கு நல்ல வீடு, குவாலிட்டியான வீடு வேணும் அப்படின்னா தயவுசெய்து என்கிட்ட வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள், போதும். உங்களுக்கான வீட்டை நான் தரேன். ஓகே கைஸ், இந்த சூப்பரான வீட்டோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும், 500 ஸ்கொயர் பில்டிங் வரும், 1 BHK, ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை சாப்பூர் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மாடல் ஹவுஸ் தான். இதே மாதிரி நிறைய வீடுங்க போட்டுருக்கோம், சீக்கிரமாக வந்து புக்குங்க. வாங்க இப்போவோ இந்த ஃபுல் வீடியோவை பார்க்க போயிடலாம். வெல்கம் பேக் தி வீடியோ கைஸ். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி பெயிண்ட்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம் ஏஷியன் பெயிண்டில். ஃப்ரண்ட் எலிவேஷன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 23 அடி ரோடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம போடுற அந்த இப்போ கட்டிகிட்டு இருக்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு அமைஞ்சிருக்குதுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சேஃப்டி கேட் கொடுத்துருப்போம். இந்த கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வரப்போகுது, நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில், ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்காது, நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் எஸ்எஸ்ல வரப்போகுது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ நம்ம என்ட்ராக போகிறோம். போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு 8 சைஸில் இந்த போர்ட்டிகோ அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வியூவை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து பைக் பார்க்கிங் தான், பைக் ஏற்றுற மாதிரி அழகாக ரேம்ப் பண்ணி கொடுத்துருப்போம். ப்ளஸ் வேஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொடுத்துருப்போம். வேஸ்டேஜுக்கான ஒரு செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கீழே இருக்குங்க. அது 10 வருஷம் ரொம்ப, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு கொடுத்துருப்போம். இந்த ஸ்டெப்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கைப்பிடியும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸுக்கு டைல்ஸும் வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா படி கொண்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோங்க, ஓகேங்களா? மேலே வந்து அந்த தண்ணி வராத மாதிரி மேலே ஒரு சேஃப்டி கேட்டும் போட்டு கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போது நார்மல் பாத்ரூம் பார்க்க போகிறோம். நார்மல் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 5 சைஸில் இந்த நார்மல் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிளாஸ் செட் பண்ணி கொடுத்து, டவல் ராடு ப்ளஸ் 2 டேப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துருப்போம். ஃபுல்லாக வந்து டைலெல்லாம் கவர் பண்ணி கொடுத்து, ஃப்ரண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பிவிசி டோர் கொடுத்துருப்போம் இதுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி. அந்த பிவிசி டோர் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியில் வந்துடும் போதுங்க. இப்போ வர போகிறது எல்லாமே ஹெவி குவாலிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது போர்ட்டிகோ ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வால் அண்ட் ஃபுல்லாகவே டைலில் கவர் பண்ணி கொடுத்துருப்போம். வாஸ்கலை பார்த்துருக்கோம். வாஸ்கலை பொறுத்தவரை டீ குட்டா, டோரை பொறுத்த வரைக்கும் டீ குட்டு. கஸ்டமர் புக்கான கஸ்டமர் விநாயகர் கேட்டதுனால ஃபஸ்ட் கிளாஸ் அவங்க கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். ப்ளஸ் சேஃப்டி கேட் முன்னாடி ஒரு ஸ்டீலில் வந்து கொடுத்துருப்போம். இரும்பில் ஒரு சேஃப்டி கேட்டை பொறுத்த வரைக்கும் வெளில பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வந்துடும், ஓகேங்களா? இப்போ ஹாலில் என்ட்ரு ஆகிட்டோம். ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 15 சைஸில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குதுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்சம் ரோடு இருக்கி பால் சீலிங் பண்ணி கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லேயும் லைட்டு சாண்டல் கலர்லேயும் ஆப்போசிட் கலர் கொடுத்துருப்போம் ஏஷியன் பெயிண்டில். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கொடுத்து ஃபேன்ஸு எல்லாமே போட்டு கொடுத்துருப்போம். அந்த வியூ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4க்கு 5 சைஸில் 3 ஜன்னல் வைக்கிற மாதிரி நல்லா காற்று வர மாதிரி டீ குட்டில் வச்சு கொடுத்துருக்கோம். ஜன்னல் எல்லாமே டீ குட்டுங்க, யூபிஎஸ்லாம் கிடையாதுங்க. இந்த வுட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த வீட்டை டெமாலைஸ் பண்ணும்போதும் அந்த வுட்டை எடுத்து நீங்கள் வைக்கலாங்க. அந்த அளவுக்கான டீ குட் வுட்டு, ஓகேங்களா? இப்போது ஹாலில் பார்த்துட்ருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு
பூஜை ரூம் கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் டோர் கவர் பண்ணி கொடுத்துருப்போம். டிவி ஷோகேஸ் கொடுத்துருப்போம். பார்த்துட்றீங்க. ஸோ இப்போ கிச்சன் என்ன வரும். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 கார்னர் சைஸில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே பார்த்திங்கன்னா டைல் கவர் பண்ணி கொடுத்து எல் ஷேப்பில் காங்கிரீட் ஸ்லாப் பண்ணி கொடுத்து மேலே கிரானைட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருப்போம். மோட்டர் பாயிண்ட்லேருந்து கபோர்ட்ஸ்லேருந்து ஸ்லாப்ஸ்லேருந்து எல்லாமே அங்கேயே கொடுத்துருப்போம். அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு மேலேயே திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கபோர்டு கொடுத்துருப்போம். இதுக்கு 3க்கு 3 சைஸில் டீ கூட்டில் ஜன்னல் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கும் சாண்டல் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்கில் போட்டு டீ கூட்டு வரும். டோரை பொறுத்தவரைக்கும் ரெடிமேட் டோர் வரும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10-12 சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் மைல் கலர்லையும் ப்ளஸ் ரோஸ் கலர்லையும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். அது நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் வரும். சைஸ் பார்த்தீங்கன்னா 4 கார்னர் சைஸில் அமைஞ்சிருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு ஃபுல்லாகவே கேஜ் டைல் கவர் பண்ணி கொடுத்து வெஸ்டர்னில் பேரிவேர் ஃபிட்டிங்ஸில் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருப்போம். டவல் ராட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, இந்த வீடை நம்ம முழுசாக பார்த்துட்டோம். இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக 1 BHK 3 மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். சீக்கிரமாக வந்தால் லக்கி கஸ்டமருக்கு அந்த வீட்டை 3 வீட்டையும் கொடுத்துடலாம். சீக்கிரமாக வந்துடுங்க. ஓகே காய்ஸ், இது சூப்பர் இன்வெஸ்ட். டேக் கேர்.